ஹலோ தோஸ்தோ, நான் தான் அவங்க மும்பை பையன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வெயிட் கெயின் பண்ணுறதுக்கோ பாடி கட் பண்ணுறதுக்கோ நம்ம ஒரு சில கேலரிஸ் நோட் பண்ணி வச்சுருப்போம். அந்த கேலரிஸை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம 3D சாப்பிட்டா கூட தப்பே இல்லைங்க. இப்படி தான் வீடியோ பண்ணக்குள்ள சவுண்டு போட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு நிமிஷம் வரேன். ஹாய்ங்க, அவர் 3D சாப்பிட போகிறேன்னு சொன்னது ரெசிபிங்க. அவர் ஆன்லைனில் ஏதோ ரெசிபி பார்த்துருப்பாரு போல், அதை தான் உங்கள்கிட்ட 3D சாப்பிட போகிறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்னும் எதுவும் அவர் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது எதுக்கு நம்மளுக்கு நீங்களே கேட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம 3D சாப்பிட போகிறோம்னு சொன்னது நம்ம வெளியே போய் 3D சாப்பிட போகிறதுல இதோ அவர் சொன்ன மாதிரி தான் ரெசிபி தான் நம்ம 3D சாப்பிட போகிறோம். அது என்ன ரெசிபி, அதில் எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, கேலரிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். ஸோ இதாங்க அந்த ரெசிபி. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் சாப்பிட்டு போகலாம். இந்த காலத்து ஜென்ரேஷன் பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும், இந்த 21லேருந்து 29-30 வரைக்கும் அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்றது இல்லை. வெறும் காலைல ஒரு கிளாஸ் டீ குடிச்சிட்டு லேட்டாக மதியானம் சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க. அப்பெல்லாம் பண்ணாதீங்க. இப்போதைக்கு நல்லா இருக்கும், போக போக ரொம்ப பிரச்சனைகள் கொண்டு வரும். முடிஞ்ச வரைக்கும் நைட்டே எதனா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கவங்க வேலைக்காம நம்மளோட சாப்பாடுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதான் ரொம்ப நல்லது. இது நம்ம எப்படி மேக்கிங் வீடியோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எவ்வளோ கேலரிஸ் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு வாங்க இது எப்படி மேக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வீடியோ போகலாம். தேவையான அளவு டைஜஸ்டிவ் பிஸ்கெட் எடுத்து கிரைண்ட் பண்ணிட்டு வாட்டியில் போட்டுருங்க. அப்புறம் வீட்டில் இருக்க கீ எடுத்து ஒரு லேயராக ஆட் பண்ணிட்டு அதை இப்படி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே இதில் 80 கிராம் ப்ரோட்டீன் 736 கேலரிஸ் இருக்குது. இது என்னன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சின்ன ஒரு கிளிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இது ஒரு லேயராக நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம செஞ்சு வச்ச க்ரீமை மேலே லேயர் மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சுடுதல நான் ஓட்ஸ் போட்டு எடுத்துட்டேன். அது க்ரீம் மாதிரி வந்துச்சு, அது மேலே ஆட் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க கோதுமை அரிசி. இது அப்படியே பாலில் நல்லா ஊற விட்டு அது ஒரு லேயர் மாதிரி மேலே ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் பிஸ்கட் பவுடர் இருந்துச்சு, அது மேலே போட்டு எடுத்துட்டு அது ஸ்வீட்னஸ்க்காக கேட்பரி சுடுதலையில் போட்டு எடுத்து அது இது மாதிரி வந்துருச்சு. அது மேலே போட்டு இருந்த சீட்ஸ் எல்லாம் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் கொஞ்சம் நேரத்துக்கு. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டு அதை சாப்பிட்டு பார்த்தேன்னு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது எப்போ சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்டேன். உண்மையுமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இது எவ்வளோ கேலரிஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா, 746 கேலரிஸ். ப்ரோட்டீன் வந்து 45.4 ப்ரோட்டீன் இருக்குது. இதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இது நீங்கள் வாரத்தில் ஒரு 3 நாள் கூட சாப்பிட்டீங்கன்னா உங்களை உடம்பு எடுத்து யாராலையும் தடுக்க முடியாது. இதோட புது வீடியோவில் உங்களை நான் கூடி சீக்கிரம் சந்திக்கிறேன்.